නමෝ තස් භගවතෝ அரஹතோ சம்மா சம்புத்தஸ். வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். வாழ்க்கையிலே நீங்கள் படித்த பட்டதாரியா இல்லை படித்த அறிவாளியா? இன்று இந்த உலகம், அதேபோல் இலங்கை தாயகம், எவ்வளவு சமயங்கள், எவ்வளவு வேதங்கள் ஓதப்படுகின்றது, எவ்வளவு போதனைகள், எத்தனை கட்டிடங்கள், எத்தனை மண்டபங்கள், எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை கலாச்சாரங்கள். இதிலிருந்து என்ன பலன்? காலையில் எழுந்ததிலிருந்து இரவு நித்திரைக்கு போகும் வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஏன்? இந்த சமூகம் நினைத்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதன் படித்து பல்கலைக்கழகத்திலே பட்டதாரியாக வேண்டும் என்று. அதுதான் பிழை. இதை சொல்லும்போது நிறைய பட்டம் பெற்றவர்கள் நினைக்கலாம், ராகுல தேரர் என்ன பட்டதாரிகளை இப்படி கூறுகின்றார். உண்மை, யோசித்து பாருங்கள். தர்மம் சொல்லுகின்றது, அது கௌதம் புத்த பகவானுடைய தர்மம் மட்டுமல்ல. புத்த பகவான் போதித்த தர்மம், முகமது நபி அவர்கள் போதித்த தர்மம், இயேசுநாதர் அவர்கள் போதித்த தர்மம், கிருஷ்ண பரமாத்மா போதித்த தர்மம், அதை தாண்டி அதன் பிறகு வந்த நல்ல மகான்கள் போதித்த தர்மத்திலே கூறுகின்றது என்ன? ஒரு மனிதன் படித்து பட்டதாரியாகுவதை விட அந்த மனிதன் படித்த அறிவாளியாக வேண்டும். பட்டம் பெற்ற மகான்களே, பட்டம் பெறுவதற்கு காத்திருக்கக்கூடிய மாணவர்களே, யோசித்து பாருங்கள். நான் படித்த பட்டதாரியாக வேண்டுமா, நான் படித்த அறிவாளியாக வேண்டுமா? நான் படித்து வாங்கிய பட்டத்தின் ஊடாக இன்று இந்த சமூகத்திலே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, என்னுடைய சேவை எப்படி இருக்கின்றது? நான் படித்த அறிவாளி என்ற நோக்கத்திலே என்னுடைய அறிவு என் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கின்றது? இந்த சமூகத்திற்கு என் அறிவு எவ்வளவு பயன்படுத்தி இருக்கின்றேன்? யோசித்து பாருங்களேன். இந்த நாட்டிலே படித்த பட்டதாரிகள் அதிகரித்தார்கள், படித்த அறிவாளிகள் குறைந்து விட்டார்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. படித்த பட்டதாரிகள் படித்தார்கள், மேடை ஏற்றி ஒரு கடதாசி துண்டை கொடுத்தார்கள், நீர் இன்றையிலிருந்து படித்த பட்டதாரி. கடதாசி துண்டுக்கு இருக்கும் மரியாதை தர்மத்திற்கும் வாழ்க்கையிலே தன்னால் தனக்கு ஏற்படுத்தி கொண்ட அறிவுக்கும் இல்லாமல் போய்விட்டது. எவ்வளவு மூட நம்பிக்கை! படித்த பட்டதாரிகள் பார்க்கும் இடத்திலெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பக்குவம் எப்படி இருக்கின்றது? பதவிகள் அதிகரிக்கும் போது, பதவிகள் உயர்வாக கிடைக்கும் போது பணிவு வர வேண்டும் அல்லவா? இன்று படித்து பட்டம் பெற்று பதவியில் இருப்பவர்களிடத்தில் நாம் எப்படி பணிவை எதிர்பார்க்க முடியும்? நான் படித்த பட்டதாரி, அதன் பிறகுதான் எனக்கு இந்த பதவி கிடைத்தது என்ற ஆணவம் இன்று எத்தனை பேரிடம் நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் எத்தனை பேரிடம் பார்த்திருப்பீர்கள்? படித்து பட்டம் பெற்று பதவியில் அமர்ந்திருப்பவர்கள் எவ்வளவு பெருந்தன்மை காட்டியிருப்பீர்கள்? நீங்கள் 5% பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய படிப்பும் உங்களுடைய பட்டமும் உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் அதிலிருந்து எந்த பலனும் கிடையாது. ஆனால் படித்த அறிவாளியிடம் இருந்து எப்பவும் நன்மை எதிர்பார்க்கலாம். படித்த பட்டதாரியை விட படித்த அறிவாளி தான் அதிகமாக தேவைப்படுகின்றது. படித்த பட்டதாரிகளால் அதிகமாக சமூகத்துக்கு பிரச்சனை, படித்த அறிவாளிகளால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். இன்று எங்கள் நாட்டிலே படித்த பட்டதாரிகள் அதிகமா, படித்த அறிவாளிகள் அதிகமா? அதை நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். பட்டதாரிகளால் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டது என்ன? அறிவாளிகளால் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்ன ஏற்பட்டிருக்கின்றது? நன்மைகள் தீமைகள் என்ன? படித்த பட்டதாரியிடம் பணிவு இருக்கும், படித்த அறிவாளியிடம் பணிவு இருக்கும், படித்த பட்டதாரியிடம் ஆணவம் இருக்கும். எத்தனை இடத்தில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, படித்து பட்டம் பெற்றால் ஆணவம் வரும், படித்து அறிவு பெற்றால் அமைதியும் பொறுப்பும் வரும். நீங்கள் பட்டதாரியா, நீங்கள் அறிவாளியா? நீங்கள் தீர்மானியுங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம்
சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் 18/4/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து வயதான பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா, நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்கள் அவர்களை வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. நாம் ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகள் செய்வது, அருகில் நமக்கு ஆலயமில்லை, போக முடியவில்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்வது. வீட்டிலே வளவிலே மலர்ந்திருக்கின்ற மலர்களை பறித்து வந்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாம் இந்த ஆசாரமாக இருந்து வழிபாடுகள் செய்வதோடு பால் காய்ச்சி சிறிது கல்கண்டை போட்டு ஒரு ஏலக்காயும் போட்டு சுவாமிக்கு நிவேதனமாக காலையிலே வைக்கின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையுமா. இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் தெய்வம் அருள் செய்யும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் கடவுள். எனவே இந்த நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நல்ல சிறப்பையும் உயர்வையும் தரக்கூடியது. எனவே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே இவ்வாறு நாம் வீட்டிலே வீடு பூராவும் சாம்பிராணி தூபமிட்டு பக்தி பாமாலைகள், தேவார திருவாசகங்கள், திருமுறைகளை யாருக்கெல்லாம் படிக்க முடிகிறதோ அவற்றை படித்து கொள்ளலாம். சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். அதுவும் நமக்கு முடியவில்லையா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய நம ஓம் என்று 108 முறை சொன்னாலே அந்த இல்லத்திலே இருக்கின்ற கஷ்டம், துன்பம், சோகங்கள் இவையெல்லாம் விலகி லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாம் ஆசாரசீலராக இந்த பூஜை வழிபாடுகளையும் செய்து அருகிலே நமக்கு ஆலயம் இருந்தால் அங்கு சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்வது, வீட்டிலே மலர்ந்திருக்கின்ற மலர்களை பறித்து நாம் ஆலயங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கலாம். வீட்டிலே சுவாமி படத்திலே வைத்து வழிபாடு செய்யலாம். அவ்வாறு நமக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலேயே இந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம். வீட்டு வாசலிலே முற்றத்திலே துளசி மாடம் இருந்தால், துளசி செடி இருந்தால் அந்த துளசி செடிக்கு மஞ்சள் நீரூற்றி தூபம் சாம்பிராணி தூபமிட்டு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் இந்த மகாலட்சுமி நமது இல்லம் தேடி வருவாளாம். எப்பொழுதுமே இந்த மகாலட்சுமி வீட்டிலே வந்து குடிகொள்ள வேண்டுமாக இருந்தால் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். எங்கே தூய்மை இருக்கிறதோ, எங்கே புனிதம் இருக்கிறதோ அங்கே இறைவன் வந்து குடிகொள்ளுவானாம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு நாம் இந்த வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து சாம்பிராணி தூபமிட்டு பிரார்த்தனைகள் செய்கின்ற வீட்டிலே லக்ஷ்மி ஓடி வந்து அருள் கொடுப்பாள்.
அந்த வீட்டிலே வந்திருந்து வேண்டிய அனைத்தையும் நமக்கு மங்களமாக தரக்கூடிய வகையிலே நாம் எண்ணுகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற்றுகின்ற வகையிலே இந்த லக்ஷ்மியினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த வெள்ளிக்கிழமை ஒரு புனிதமான நாள். நாமும் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே ஆசாரசீரராக இவ்வாறு தேவார் திருவாசகங்களை பாராயணம் செய்து சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். அல்லது மாலை வேளைகளிலே ஆலயங்களில் நடைபெறுகின்ற சுக்கிரவார உற்சவங்களிலே கலந்து கொள்ளலாம். ஆலயங்களில் சென்று கூட்டு பஜனை, கூட்டு பிரார்த்தனைகள், இது கட்டாயம் கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நல்ல பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். வெள்ளிக்கிழமையிலே காலையிலே நமக்கு முடியவில்லையா, பாடசாலை செல்ல வேண்டுமா, சாயங்கால வேளையிலே அவர்கள் ஆசாரமாக ஆலயங்களில் சென்று இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, பஞ்ச புராணங்களை ஓதுவது, இவையெல்லாம் ஒரு வழக்கத்திலே வைத்து கொள்ள வேண்டும். இது அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலே நல்ல வாழ்வை கொடுக்கக்கூடிய வகையிலே பெற்றோர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن جهنم كانت مرصادا صدق الله العلي العظيم. மேலான சங்கைக்குரிய அன்பிற்குரிய நேர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு வமனவாலஹு உலக வாழ்வை ஒரு சோதனையாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். உலகத்தில் அனைத்துமே சோதனை. இந்த சோதனையினுடைய முடிவு மரணத்துக்கு பின்னால் ஒன்றோ சொர்க்கம் ஒன்றோ நரகமாக வேறுபடும். மௌத்துக்கு பின்னால் ரெண்டு பாதை தான். உலகத்தில் பல பாதைகளை பெற்றுக்கொள்ளலாம். மௌத்துக்கு பின்னால் ரெண்டு இடம். ஒன்றோ சோனம் செல்வார், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, மனமான வாழ்வில் இருப்பார். யாருடைய மீசான் நன்மையால் பாரமானதோ அவர் மனமான சொர்க்க வாழ்வில் இருப்பார். வஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா, யாருடைய மீசான் தராசி நன்மை குறைந்து பாவம் மிகைத்து விட்டதோ அவர் ஒதுங்கும் தலம் ஹாவியா என்ற நரகம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொர்க்கத்தை எவ்வாறு அலங்கரித்து வைத்திருக்கிறானோ இதே அளவு நரகத்தை பயங்கரப்படுத்தி வைத்திருக்கிறான். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நரகத்தினுடைய நெருப்பு உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு பன்மடங்கானது. சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்துடைய நெருப்பே போதுமே, எதுக்கு இதைவிட 70 மடங்கு பன்மடங்கானது? மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் அந்த வேதனையை பயப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிறான். மனிதனுடைய உடம்புல வேதனை உணரக்கூடியது அவனுடைய தோல். மனிதனுடைய உடம்புல இந்த வேதனையை உணர்ற பகுதி அவனுடைய உடம்பினுடைய தோல். நெருப்பு எரித்து விட்டால் அந்த பகுதியினுடைய உயிர் இழந்துவிடும், தோல் கரிந்துவிடும். அதுக்கு பின்னால ஊசியால குத்தினா கூட அந்த இடத்துக்கு வருத்தம் விளங்காது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். மனிதனை நரகில் தூக்கி போடப்பட்டு அந்த நரக நெருப்பு மனிதனுடைய தோள்களை சுடும் பொழுது, சுட்டெரித்து விடும் பொழுது, அவனுடைய தோள்கள் சுடப்பட்டு விட்டால் அவனுடைய வேதனை முடிவடைந்து விடும். வேதனை முடிவடையாமல் இருப்பதற்காக வேண்டி அவனுடைய தோள்கள் சுடப்பட்டு செத்து போனதுக்கு பின்னால அல்லாஹ் திரும்பவும் புதிய புதிய தோள்களை கொடுத்து கொண்டே இருப்பான். தோலை எரிக்க தோல் புதிதாகி கொண்டிருக்கும். ஏன்? அவன் வேதனையை உணர வேண்டும். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் யார் தன்னுடைய இன்பங்களை
தன்னுடைய வாழ்வை இன்பத்துக்காக வேண்டி பலியாக்கினாரோ, ஆசைக்காக வேண்டி பார்த்தாரு, அல்லாஹ் தடுத்த ஹராத்தையும் பார்த்தாரு. ஆசைக்காக வேண்டி கேட்டாரு, அல்லாஹ் தடுத்த ஹராத்தையும் கேட்டாரு. ஆசைக்காக வேண்டி வாழ்ந்தாரு, ஃபர்லான தொழுகைகளை மண்ணாக்கி விட்டார். ஃபஜ்ரு தொழாம படுத்தீங்களா, துஹர் தொழாம இருந்தீங்களா, ஐநேர தொழுகைகளை தொழாம இருந்தீங்களா, குர்ஆன் சொல்லுது நாளைக்கு சக்கர் என்ற ஒரு நரகத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த சக்கரில் தூக்கி நரகவாசிகளை போடப்படும். கேட்பார்கள் அந்த நரகவாசிகளுக்கு மத்தியில கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், என்னப்பா சக்கர் என்ற இந்த நரகத்தில் வந்து விழுந்திருக்கிறீங்களே, நீங்க இந்த சக்கர் என்ற நரகத்தில் விழுறதுக்கு என்ன காரணம்? அந்த நரகவாசிகள் வேதனைப்படும் அந்த சக்கர் என்ற நரகத்தில் விழுந்தவர்கள் சொல்லும் பதில், லம் நகு மினல் முஸல்லீன், உலகில் நாம் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. தொழுகையை விட்டீர்களா, நரகத்தில் சக்கர் என்ற தனி நரகம் இருக்குது. ஹராத்தை பார்த்தீங்களா, ஹராத்தை கேட்கிறீங்களா, வட்டி ஹராம் ஹராம்னு சொல்லியும் ஹராமான குடுக்கல் வாங்கல் செய்றீங்களா, ஹராமான தொடர்புகளை வச்சிருக்கிறீங்களா, அழகான மனைவி அல்லாஹ் தந்திருக்கிறான், மனைவியை விட்டு தவறான ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறீங்களா, அழகான கணவன் அல்லாஹ் தந்திருக்கிறான், கணவனுக்கு தெரியாம தவறான ஒரு ஆணோட தொடர்பில் இருக்கிறீங்களா? மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கும் மறைச்சி தவறு செய்யலாம். கணவனுக்கு தெரியாம, பெற்றோருக்கு தெரியாம, குழந்தைகளுக்கு தெரியாம, யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துக்ஃபி ஸுதூர், உங்களோட கண்களுடைய மோசடிகளையும் அறிந்தவன் அல்லாஹ், உங்களோட உள்ளத்தில் உள்ள ஊசலாட்டங்களையும் அறிந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு தெரியாம தவறு செய்யலுமா? உங்களோட ரகசியங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், உங்களோட இரவுகளை அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். மேலான சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொட்டு சொட்டு இன்பங்களுக்காக வேண்டி, அற்ப இன்பங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாரிச்சு கொள்றோம். நாளைக்கு நரகத்தில் தூக்கி எங்களை போட்டுட்டா, நரக வேதனைக்கு நாங்கள் பலியாக்கப்பட்டுட்டா, அந்த நரகத்திலிருந்து எங்களை காக்கிறதுக்கு யாரும் வரமாட்டான். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அச்சத்தோட வாழ்றது தான் உலக வாழ்க்கையினுடைய வெற்றி. அல்லாஹ்வுடைய திருப்தியோட வாழ்றது. அல்லாஹ்வுக்கு வெறுப்பாக வாழ்ந்துட்டோமா, அல்லாஹ்வுடைய கோபத்தோட வாழ்ந்துட்டோமா, உடம்பிலிருந்து ரூஹு பிரிஞ்சுட்டா, மண்ணறையிலிருந்து நரக வாழ்க்கை ஆரம்பமாகிடும். எங்களுக்கு தெரியா, எங்களோட பலர் வாழ்ந்தாங்க, நாங்க அவர்களை நல்லவர்களை போன்று குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்கி விட்டோம். அவருடைய கபரு சொர்க்க பூஞ்சோலையா இருக்குதா, நரக படுகொலியா இருக்குதா என்றது எங்களுக்கு தெரியா. ஏண்ட மௌத்துக்கு பின்னால நிலைமை என்னவாகும் எனக்கு தெரியா. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருக்கிறது சந்தர்ப்பம், இப்பவே நரகத்தை பயர்ந்து ஏண்ட வாழ்க்கையை திருத்திக் கொள்ளணும். அப்படியான திருந்திய வாழ்க்கையாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை அருள்வானாக, ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் இந்த காலை பொழுதில் உங்கள் ஒவ்வொருவரையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் அன்போடு வாழ்த்துகிறேன். இதே போல் ஒரு ஒத்த நாளிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்தார். ஆம், இந்த நாளை நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுவோம். உலகம் முழுவதும் காணப்படுகின்ற கிறிஸ்தவர்கள் இந்த நாளிலே கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை தியானிப்பார்கள். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்து வாழ்ந்த பொழுது இந்த உலகம் அவருக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? நன்மை செய்தவருக்கு, நாள்தோறும் மக்களை தேடி விசாரித்து அவருடைய மனக்காயங்களை ஆற்றினவருக்கு இந்த உலகம் கொடுத்த பரிசு என்ன? சிலுவை மரணம். ஆம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தானாகவே விரும்பி அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். திருமறையில் நீங்கள் பார்க்கலாம், கிறிஸ்து சிலுவையிலே அவர் அறையப்பட்டு அவர் தொங்கின பொழுது 7 திரு வார்த்தைகளை அவர் மொழிந்தார். ஆம், 7 பூக்கள் அவருடைய வாயிலிருந்து உதிர்ந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த 7 பூக்களும் அன்றும் இன்றும் என்றும் மனித சமூகத்துக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளாக, பூக்களாகவே அவருடைய வாயிலிருந்து மலர்ந்தது. முதலாவது என்ன சொன்னார் தெரியுமா? மன்னிப்பு. இறைவா, இவர்களை மன்னித்து விடுங்கள், இவர்கள் என்னை கொலை செய்து விட்டார்கள், ஆனாலும் இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, தன்னை காயப்படுத்தினவர்கள், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார். அப்படியானால் நானும் நீங்களும் எங்கள் அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். யாருக்கு? நம்மை காயப்படுத்துகிறவர்களுக்கு.
நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறவர்களுக்கு, நமக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு, நமக்கு துரோகம் அளிக்கிறவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள் இருந்தால் அந்த மன்னிப்பின் சுபாவம் தானாகவே நமக்கு வந்துவிடும். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரவணைப்பு. அங்கே திருடன் அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து சொல்லுகின்றார், மனிதா, நீ என்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். நான் எங்கே வாழுகிறேனோ அங்கே நீ வாழ முடியும். எப்பொழுது அவனை சொன்னார் தெரியுமா? அவன் தன் குற்றங்களை அவன் உணர்ந்தான். அப்பொழுது அவனுக்கு மன்னிப்பை கிறிஸ்து கொடுத்து அவனை அரவணைத்து கொண்டார். மூன்றாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய விதவை தாய் இருந்தபடினால் அந்த தாய்க்கு உதவி செய்வதற்காக அங்கே அன்பை அவர் விதைத்தார். என்ன அன்புயான வார்த்தை தெரியுமா? யோவான் என்ற சீடனை பார்த்து, யோவான், நீ என்னுடைய அன்பு சீடன் அல்லவா, என்னுடைய தாயை பார்த்து கொள்ளுவாயா? அவன் உடனடியாக கிறிஸ்துவுடைய தாயை தன்னுடைய தாயாக, தன்னுடைய அன்பின் நிமித்தமாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய கிறிஸ்து சிலுவிலிருந்து அவர் தவிக்கின்றார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் தவித்து அங்கே சிலுவையிலே அவர் கஷ்டப்படுகிறதை நாங்கள் எதற்காக அந்த தவிப்பு அவருக்கு? கடவுளுக்கும் அவருக்கும் இருந்த அந்த உறவு அங்கே நிராகரிக்கப்படுகிறது, இல்லாமல் போய்விடுகிறது. ஏன்? மனித பாவங்களையெல்லாம் அவர் தாமாகவே மனமுவந்து சுமந்து கொண்டார் அல்லவா? பாவம் ஒரு மனிதன் சுமக்கும் பொழுது இறைவனோடு எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? கிறிஸ்து நமக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக அவர் பிதாவோடு இருந்த உறவை முறித்து கொண்டார். ஆகவே அவர் தவிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து தாகத்திலே துடிக்கிறார். அவராலே தாகத்தை தாங்க முடியவில்லை. அப்பொழுது அங்கே கூடியிருந்தவர்கள், இவர் தாகத்திலே துடிக்கிறார் என்று சொல்லி அவருக்கு கடற்காளானை தோய்த்து காடி, சாராயம் போன்ற வலி குறைப்புக்காக கொடுக்கின்ற ஒரு வகையான ஒரு மது, அதனை கொடுக்க முற்படுகிறார்கள். இயேசு அதனை எடுக்க மறுக்கின்றார். என்னுடைய தவிப்பு அது அல்ல, என்னுடைய தவிப்பு அது அல்ல. ஐயோ, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அவர்கள் பாதாளத்துக்கு போய்விடக்கூடாதே, அவர்கள் நரகத்துக்கு போய்விடக்கூடாதே. ஒவ்வொரு ஆத்துமாவும் இந்த பூமியிலே அவர்கள் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய தவிப்பை அவர் வெளிக்காட்டினதை நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியிலே நீங்கள் பார்க்கலாம், இந்த பூமியிலே பிதா அவரை எதற்காக அனுப்பினாரோ தன்னுடைய பணியெல்லாம் முடிந்தபடியால் முடிப்பு. அவர் ஆறாவதாக சிலுவையில் சொல்கிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார். பிரியமான கடவுள் மக்களே, நானும் நீங்களும் ஏதோ ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து விட்டு போய்விடவே கூடாது. இறைவன் நம்மை என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை முடித்து விட்டு தான் போக வேண்டும். பவுல் அடிகளார் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, அரை வழியிலே நாங்கள் நின்றுவிடக்கூடாது. இறைவன் இந்த பூமியிலே எங்களை வைத்த அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினவர்களாய் முடித்தவர்களாய் கடந்து செல்ல வேண்டும். இறுதியிலே 7வது பூ என்ன தெரியுமா? ஒப்புவிப்பு. கிறிஸ்து தன்னுடைய ஆன்மாவை தம்முடைய பிதாவினிடத்தில் ஒப்புவிக்கிறார். பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அப்படியான பிரியமானவர்களே, நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் இந்த பூமியிலே வாழ்வதற்காக? எங்களுடைய உயிர் எங்கிருந்து வந்தது? கடவுளிடமிருந்து வந்தது. அந்த உயிர் தான் எங்களுடைய சரீரத்தில் இப்பொழுது காணப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு தெரியும், இந்த உயிர், இந்த ஆன்மா இறைவனுக்கு சொந்தமானது. ஆகவே இறைவனிடத்திலிருந்து அது வந்தபடினால் இறைவனிடத்திலே அதனை அர்ப்பணிக்கின்றார். அப்படியானால் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தன்று பிரியமானவர்களே, இந்த 7 திரு வார்த்தைகளையும் நீங்கள் ஆழமாக தியானித்து உங்களுடைய வாழ்க்கையும் கூட கிறிஸ்துவை போல ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து ஓடி முடிக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். இந்த வார்த்தைகளை தியானிப்பீர்களா? கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.